வெல்கம் டு ரகு ரியாக்ஷன். இன்னைக்கு இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா ஃபுல்லாக உலகத்தில் கூட நிறைய பேர் இப்போ எல்லார் வாயிலையும் கேரளா மக்கள் வாயில அதிகமாக பேசிட்டு இருக்காங்க. மனசுல கேட்டுட்டு இருக்க, காதுல ஒழிச்சிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலன் ஷெரின் ஆப்ரஹாம். இவங்களை பத்தி தான் வந்து ஒரு 2 நாளா வந்து கேரளா நாடே வந்து அவங்கள பத்தி பேசுறாங்க, அவங்கள பத்தி தான் காதுல கேட்கறாங்க, அவங்கள தான் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படின்னு நான் சொன்னல. எதுக்காக? அந்த அளவுக்கு அவங்க என்ன செஞ்சாங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி விழும். அவங்க பெரிய ஆள்லாம் கிடையாதுங்க, சின்ன குழந்தை தான், வெறும் 10 மாசம் குழந்தை தான். அவங்க செஞ்ச செயல் தான் வந்து இப்ப கேரளா மட்டும் இல்ல, இந்தியா மட்டும் இல்ல, உலகம் முழுக்க பேசிட்டு இருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, எலன் ஷெரின் ஆப்ரஹாம் அவங்கள பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. வெறும் 10 மாச குழந்தை தான். அப்படி என்ன பண்ணாங்க அவங்க அப்படின்றத இந்த வீடியோல விரிவாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். கேரளாவோட பத்தனந்திட்டா மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான் ஆப்ரஹாம் ஷெரின். இவங்களோட குழந்தை தாங்க எலின். அவங்களோட வயசு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வெறும் 10 மாசம் தாங்க. என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்ரஹாம் அவங்களோட மனைவி வந்து ஷெரின், அவங்களோட 10 மாச குழந்தை வந்து எங்கேயும் வெளியில போயிருக்காங்க கார்ல. அப்போ எதிர்பாராத விதமாக கோட்டையங்கிட்ட வந்து ஒரு விபத்துல வந்து சிக்கியிருக்காங்க. அந்த விபத்துல என்ன இருக்குன்னா, எலின் என்ற அந்த 10 மாச குழந்தை வந்து ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க. உடனே என்ன பண்ணிருக்காங்க, அவங்க பக்கத்துல இருக்கிற தனியார் மருத்துவமனையில வந்து சேர்த்திருக்காங்க. இந்த விஷயம் எப்ப நடந்ததுன்னா பிப்ரவரி 5ஆம் தேதி நடந்திருக்குங்க. அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு வந்து சிகிச்சை பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இப்போ கடந்த கொஞ்ச நாளா வந்து சிகிச்சை பண்ணிட்டு இருந்தாங்க. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு டாக்டர் சைட்ல இருந்து ஒரு அறிவிப்பு ஒன்று கொடுக்குறாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த 10 மாச குழந்தை வந்து மூளைச்சாவு அடைஞ்சிட்டாங்க அப்படின்னும் போது, அது கேட்ட உடனே அந்த பெற்றோர்களோட மனசு எவ்வளவு நொடிஞ்சு போயிருப்பாங்க. ஏன்னா அந்த குழந்தைக்கு வெறும் 10 மாசம் தாங்க ஆகுது. அவங்க பேரே பாருங்க எவ்வளவு அழகா வச்சிருக்காங்க. அதாவது லெனின் ஷெரின் ஆப்ரஹாம் அப்படின்னு பேரை கேட்கும் போது வித்தியாசமா இல்லை, பேர் வைக்கும் போதே இவ்வளவு யோசிச்சு இப்படி வச்சிருக்காங்களே, அப்ப அந்த குழந்தை எப்படிலாம் வளர்த்துருப்பாங்க, எவ்வளவு கனவுலாம் இனிமேல் தான் அந்த குழந்தை வந்து உலகத்தையே பார்க்க போறா, எவ்வளவு கனவுகள் குழந்தை மேல அந்த பெற்றவங்களுக்கு எடுத்திருக்கும். ஆனா இந்த ஒரு துயரத்திலையும் இவங்க டாக்டருக்கு சொன்னா இந்த விஷயம் கேட்டு அந்த துயரத்திலையும் அவங்க ஒரு தைரியமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்னோட குழந்தைங்களோட உடல் உறுப்புகளை வந்து நாங்க தானம் செய்யறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்னென்ன உறுப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதயத்தோட வாழ்வு, கல்லீரல், நுரையீரல், சிறுநீரகம், அப்புறமா வந்து கண் படலம், அதாவது கண்ணுங்க. இந்த 5 உறுப்புகளையும் வந்து தானம் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. உடனே டாக்டருங்க என்ன பண்ணாங்க, அதுக்கான வேலைகள் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த குழந்தையோட உறுப்புகளை தானம் பண்ணதுனால ஒரு 5 உயிர்கள் வந்து படைச்சிருக்குங்க. இதுல விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குழந்தையோட உடல் உறுப்புகளை தானம் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த நோயாளிகளையும் குழந்தைங்களும் இருக்காங்களாம். அப்போ இந்த எலன் ஷெரின் ஆப்ரஹாம் இந்த குழந்தை வந்து இறக்கல, வாழ்ந்துதான் இருந்தாங்க. அவங்க பிறக்கும் போது வேணா அவங்க 1 உயிரா இருந்திருக்கலாம், இப்ப அவங்க 5 உயிரா இருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த குழந்தையோட உறுப்பை இவங்க பெற்றவங்க தானம் பண்ணி இவ்வளவு விஷயம் நடந்தது அப்படின்னு கேட்ட உடனே இந்த கேரளா கவர்மெண்ட் என்ன பண்ணிருக்காங்கன்னா, அரசு மரியாதையோட இந்த குழந்தையோட உடலை நல்லடக்கம் பண்ணியிருக்காங்க. இதுல இன்னொரு விஷயம் நடந்திருக்குங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த பெத்தவங்க அந்த குழந்தையோட உடல் உறுப்பை தானம் செஞ்சாங்கல்ல, அதனால அந்த விஷயம் கேட்டவுடனே இந்த கேரளாவில் இருக்க நிறைய பேருக்கு வந்து தங்களோட உடல் உறுப்புகளை வந்து தானம் செய்ய முன் வந்திருக்காங்களாம். எவ்வளவு ஒரு சந்தோஷமான விஷயங்க. அந்த ஒரு குழந்தை வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த இந்தியாவில எனக்கு தெரிஞ்சு இவ்வளவு சின்ன வயசுல வந்து ஒரு குழந்தையோட உடல் உறுப்புகளை தானம் செய்யறது இதுதான் முதல் தடவை நான் நினைக்கிறேன். ஏன்னா எவ்வளவு உடல் உறுப்புகளை வந்து இப்போ எவ்வளவு பேர் இறக்குறாங்க, அவங்க வந்து அவங்களோட சில உறுப்புகள் வந்து மற்றவங்களுக்கு பயன்படும், ஆனா வந்து அது வீணா மண்ணுக்குள்ள தாங்க போகுது. இந்த குழந்தையால நிறைய பேருக்கு அந்த எண்ணம் வந்திருக்குன்னும் போது எவ்வளவு பேர் சந்தோஷம். அந்த உடல் உறுப்புகளை வந்து 2 முறையில தானம் செய்யலாமாங்க. ஒண்ணு வந்து உயிரோடு இருக்கும்போது, அது மூளைச்சாவு அடைஞ்சிருப்பாங்கல்ல, அவங்கள வந்து வெண்டிலேட்டர்ல வச்சிருப்பாங்களாம், அப்போ வந்து ஒரு சில உறுப்புகளை எடுக்கலாமா. செத்த பிறகும் வந்து இறந்துடுறாங்களே, அப்போ ஒரு சில உறுப்புகளை எடுக்கலாமா. அது வெண்டிலேட்டர்ல இருக்கும்போது மூளைச்சாவு அடைஞ்சாங்கன்னா என்னென்ன உறுப்புகளை எடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல இதயங்க. இதை வந்து 4 மணி நேரத்துல இருந்து 6 மணி நேரத்துக்குள்ள எடுக்கணும். 2வது நுரையீரல், இதையும் வந்து 4 மணி நேரத்துல இருந்து 6 மணி நேரத்துக்குள்ள எடுக்கணும். 3வது கல்லீரல், இதை வந்து 8 மணி நேரத்துல இருந்து 12 மணி நேரத்துக்குள்ள எடுக்கணுமாங்க. 4வது சிறுநீரகம், 24 மணி நேரத்துல இருந்து 36 மணி நேரத்துக்குள்ள எடுக்கணுங்க. 5வது கண், அதாவது கண் படலம், இதை வந்து 6 மணி நேரத்துல இருந்து 12 மணி நேரத்துக்குள்ள எடுக்கலாங்க. இதுல இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறந்த பிறகும் நம்ம கண்களை வந்து பயன்படுத்தலாங்க. 7வது வந்து தோல், 8வது வந்து எலும்புங்க. இதை ரெண்டையுமே பாத்தீங்கன்னா 6 மணி நேரத்துல இருந்து 24 மணி நேரத்துக்குள்ள எடுக்கலாமாங்க. இந்த மாதிரி மூளைச்சாவு அடைஞ்சவங்களோட உடல் உறுப்புகளை வந்து தானம் பண்ணாங்கன்னா 8 பேரோட உயிரை உழைக்க வைக்க முடியுமாங்க. இதெல்லாம் எத்தனை பேருக்குங்க தெரியும்? ஆனா இனிமேல் எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க. ஏன்னா இந்த எலின் இவங்க வந்து
மறைஞ்சிட்டாங்க. நான் முதலே சொன்னதான் இவங்க மறைஞ்சிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறோம். கண்ணை விட்டு நம்ம கண்ணை விட்டு தான் மறைஞ்சிருக்காங்களே தவிர நம்ம மனசை விட்டு எப்பவுமே அவங்க மேல மறைய போறதே கிடையாது. அவங்களோட பெற்றோர் செஞ்ச அந்த செயல் மூலியமா தெரிய வருது. எலின் அவங்களோட ஒரு உயிரை கொடுத்து 5 உயிரை காப்பாத்திருக்காங்க. இனிமேல வந்து அவங்களால வந்து பல உயிர்கள் வந்து காப்பாற்றப்பட போடும் போது உண்மையிலேயே ரொம்ப ஒரு சந்தோஷமா இருக்கு. மறுபடியும் அடுத்த ஒரு வித்தியாசமான சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களை விடுவது உங்கள் ரகுவரன். டாடா பை பை.